இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் ஜூன் 1 வீடு வீடாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடக்கம். பொதுமக்கள் சரியாக தகவல்களை கொடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். புதுச்சேரியில் இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஜூலையில் நடைபெறும் என கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி அறிவிப்பு. அமைச்சராக பதவியேற்ற பிறகு ஹெலிகாப்டரில் சொந்த தொகுதிக்கு சென்ற மல்லாடி கிருஷ்ணராவ். மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு. இந்திய அரசின் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்ட பணிகள் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வரும் மே 17 முதல் தொடங்க உள்ளதாக கணக்கெடுப்பு இயக்குநர் சுந்தரேஷ் பாபு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசின் உத்தரவுப்படி புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்ட பணிகள் வரும் 17 முதல் தொடங்க உள்ளதாகவும், இந்த கணக்கெடுப்பு கிராமம் மற்றும் வார்டு மட்டத்திலான விரிவான தரவுகளை வழங்கும் முதன்மை ஆதாரமாகும். நாட்டில் திட்டமிடல், கொள்கை வடிவமைப்பு, நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதி வரையறை போன்ற மிக முக்கியமான செயல்பாடுகளுக்கு இத்தரவுகள் அடிப்படையாக அமைய உள்ளதாக தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு கணக்கெடுப்பு 2 முறையாக செய்யப்பட உள்ளதாகவும், அதில் மே 17 முதல் மே 31 se.census.gov.in எனும் இணையதளத்தில் சுய கணக்கெடுப்பு தகவல்களை பதிவு செய்யலாம் எனவும், பிறகு ஜூன் 1 முதல் ஜூன் 30 வரை கணக்கெடுப்பு அலுவலர்கள் வீடு வீடாக வந்து நேரடி கள ஆய்வு செய்து தகவல்களை சேகரிப்பார்கள் என தெரிவித்தார். இந்த கணக்கெடுப்பின் போது வீட்டு அமைப்பு, குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, சமையல் எரிபொருள், மின்சாரம், தொலைபேசி, இணைய வசதி, வாகனங்கள் மற்றும் இதர வசதிகள் உள்ளிட்ட மொத்தம் 33 முக்கிய விவரங்கள் சேகரிக்கப்படும் எனவும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948 படி கணக்கெடுப்பு அலுவலர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பொதுமக்கள் உண்மையான மற்றும் துல்லியமான பதில்களை வழங்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் வழங்கும் அனைத்து தகவல்களும் மிக ரகசியமாக பாதுகாக்கப்படும் எனவும், நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு துல்லியமான புள்ளி விவரங்கள் மிக அவசியம். எனவே புதுச்சேரி மக்கள் அனைவரும் இந்த பணியில் முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு சரியான தகவல்களை வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். பேட்டியின் போது கூடுதல் மாவட்ட ஆட்சியர் சுதாகர் மற்றும் இணை இயக்குநர் புவனேஸ்வரி ஆகியோர் உடனிருந்தனர். அமைச்சராக பதவியேற்ற பிறகு தனக்கு சொந்த தொகுதியான ஏனாமிற்கு ஹெலிகாப்டரில் சென்ற அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவுக்கு தொகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி பிராந்தியம் ஏனாம் ஆந்திர காக்கிநாடா அருகே உள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு மல்லாடி கிருஷ்ணராவ் வெற்றி பெற்றார். இவர் கடந்த 13 முதலமைச்சர் ரங்கசாமியோடு புதுச்சேரியில் அமைச்சராக பதவியேற்றார். ஆனால் அவருக்கு இதுவரை இலாக்கா ஒதுக்கப்படவில்லை. இந்த நிலையில் அமைச்சராக பதவியேற்ற பின்பு மல்லாடி கிருஷ்ணராவ் தனது தொகுதியான ஏனாமுக்கு சென்றார். அவர் ராஜமுந்திரியிலிருந்து ஹெலிகாப்டரில் ஏனாம் சென்றார். ஏனாம் பெரிய ரோட்டில் தற்காலிக ஹெலிகாப்டர் தளத்தில் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் இறங்கினார். அங்கு அவரது ஆதரவாளர்கள் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அருகில் உள்ள கோதாவரி ஆற்றில் படகுகளில் கொடிகளோடு வந்து வரவேற்றனர். தொடர்ந்து திறந்த ஜீப்பில் ஏனாம் முழுவதும் ஊர்வலமாக அழைத்து சென்றனர். அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் ஏனாம் தொகுதியில் 1996 முதல் 2016 வரை தொடர்ந்து 5 முறை வெற்றி பெற்றார். 2021 தேர்தலில் அவர் போட்டியிடவில்லை. 2026 மீண்டும் போட்டியிட்டு 6வது முறையாக வெற்றி பெற்றார். வெற்றி தற்போது 4வது முறையாக அமைச்சராக பதவியேற்றுள்ளார். கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி நடத்தும் 3வது புதுச்சேரி பிரீமியர் லீக் போட்டிக்கான வீரர்கள் ஏலம் துத்திப்பேட் சிஏபி மைதானத்தில் நடைபெற்றது. கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி நடத்தும் 3வது புதுச்சேரி பிரீமியர் லீக் போட்டிக்கான வீரர்கள் ஏலம் இன்று காலை 10:30 மணிக்கு துத்திப்பேட் சிஏபி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ், ஊசுடு அக்கோர்ட் வாரியர்ஸ், ரூபி ஒயிட் டவுன் லெஜெண்ட்ஸ், காரைக்கால் நைட்ஸ், மாஹே ஸ்ட்ரைக்கர்ஸ்,
ஜெனிட், ஏனாம், ராயல்ஸ் ஆகிய 6 அணிகள் தங்கள் பிரதிநிதிகளுடன் கலந்து கொண்டு வீரர்களை போட்டி போட்டுக் கொண்டு ஏலம் எடுத்தனர். இந்த ஏலத்தில் மொத்தம் 115 புதிய வீரர்கள் ஏலத்தில் சேர்க்கப்பட்டனர். மேலும் அனைத்து அணிகள் கடந்த ஆண்டு விளையாடிய 10 வீரர்கள் வரை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற விதி உள்ளது. அனைத்து அணிகளும் 20 வீரர்கள் வரை ஏலம் எடுக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் தாமோதரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி பிரீமியர் லீக் தலைவர் வித்யா மகேஷ், கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி கௌரவ செயலாளர் கார்த்திகேயன், கௌரவ துணைத் தலைவர் கணபதி, தலைமை செயல் அதிகாரி மயங்க் மேத்தா மற்றும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த 3வது புதுச்சேரி பிரீமியர் லீக் வருகின்ற ஜூலை மாதம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ தர்பானேஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை மாத தேய்பிறை பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்பானேஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ சனி பகவான் சித்திரை மாத தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. முன்னதாக மஞ்சள், பால், தயிர், விபூதி, சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. சித்திரை மாத தேய்பிறை பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று நந்தி பகவானை வழிபட்டு சென்றனர். சுல்தான்பேட்டையில் ரவிக்குமார் எம்எல்ஏ ஆய்வு, கொசு மருந்து தெளிக்கும் பணி தொடக்கம். புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வில்லியனூர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு ரவிக்குமார் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவர் இன்று காலை சுல்தான்பேட்டை பகுதியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சுல்தான்பேட்டை பகுதியில் கொசு உற்பத்தியை தடுக்க கழிவுநீர் வாய்க்காலில் கொசு மருந்து தெளிக்கும் பணியை துவக்கி வைத்தார். மேலும் அப்பகுதியில் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் கடந்த ஆட்சியில் தொடங்கி பாதியில் நிற்கும் பணிகளை ஆய்வு செய்தார். அப்போது இப்பகுதியில் விடப்பட்ட பணிகளை உடனடியாக தொடங்கி முடிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் சுல்தான்பேட்டை பகுதி முழுவதும் குப்பைகள் வாரப்படாமலும் குப்பை தொட்டிகள் இல்லாமலும் உள்ளது. எனவே உடனடியாக சிறப்பு துப்புரவு பணிக்கு ஏற்பாடு செய்து இப்பகுதி முழுவதும் சுத்தம் செய்ய வேண்டும். புதர் மண்டி கிடக்கும் வடிகால் வாய்க்கால்களை மழைக்காலங்களுக்கு முன் தூர்வாரி சீரமைப்பு செய்ய வேண்டும் என கொம்யூன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மின் இணைப்பு அனுமதி வழங்கும் நடைமுறையில் இனி 100 கிலோவாட் வரை சுய சான்றிதழ் மட்டும் போதுமானது என்ற அதிரடி மாற்றத்தை அமல்படுத்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதை வரவேற்று புதுச்சேரி அரசுக்கு மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டுகளையும் புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் அதன் தலைவர் வேல் சோ இசைக்கலைவன் தெரிவித்துள்ளார். வணிகர்கள் மின் இணைப்பு பெறுவதற்காக பல்வேறு சிரமங்களையும் நீண்ட கால தாமதங்களையும் தெரிவிக்கும் வகையில் தற்போது மின்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த அதிரடி மாற்றம் மிகுந்த நிம்மதியையும் நம்பிக்கையும் அளித்துள்ளது. புதியதாக உருவாகும் வணிக நிறுவனங்களுக்கு திறப்பு விழா நிர்ணயிக்கப்பட்ட நாளுக்கு முன்பாக மின் இணைப்பு கிடைக்குமா என்ற கவலையில் இருந்த வணிகர்களிடையே இந்த புதிய மாற்றம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. அது மட்டுமல்லாமல் அனைத்து உரிமங்களும் விரைவாக ஒழுங்குமுறையுடன் வழங்கப்படும் பட்சத்தில் நிறுவனங்கள் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் செயல்பட தொடங்கும். அதன் மூலம் தொழில் வளர்ச்சி அதிகரித்து அரசுக்கும் கூடுதல் வருவாய் கிடைக்கும் வாய்ப்பு உருவாகும். எனவே புதுச்சேரி அரசு இதுபோல வணிக நிறுவனங்கள் தொடர்பான உரிமங்கள் பெற வேண்டிய அனைத்து துறைகளிலும் நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் என அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை, ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு லலிதாம்பிகை அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு
பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து சிவப்பு பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் நீலப்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவிலில் நடைபெற்ற படுகளம் எழுப்புதல் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக நேற்று இரவு படுகளம் எழுப்புதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக ஏப்ரல் 21, 2026 அன்று பொங்கல் வைத்து இரவு கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது. தொடர்ந்து ஏப்ரல் 28, 2026 அன்று திருநங்கைகள் அழகி போட்டி, கூத்தாண்டவர் சுவாமிக்கு திருக்கல்யாணம் மற்றும் தாலி கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் ஏப்ரல் 29ஆம் தேதி காலை 9 மணியளவில் தேரோட்டம் மற்றும் மாலை அழுகலம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து சித்திரை திருவிழாவின் நிறைவு நாளான நேற்று அரவானின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் சித்திரை திருவிழாவின் இறுதி நிகழ்வாக படுகளம் எழுப்புதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு கும்பம் சாதம் படையில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஊர் பெரியோர்கள், முக்கியஸ்தர்கள் உட்பட புதுச்சேரி, தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து திருநங்கைகள், பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி, பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றதை தொடர்ந்தும் மங்களம் தொகுதி மேல்திருக்காஞ்சி பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் வாக்களித்த பொதுமக்களுக்கு ஜக்கு மற்றும் மாங்கல்ய பொருட்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மங்களம் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி சுமார் 7000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை தொடர்ந்தும் புதுச்சேரி மாநிலத்தில் 5வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ரங்கசாமி வாழ்த்தி வணங்கியும் மேலும் மங்களம் தொகுதி மேல் திருக்காஞ்சி பகுதியில் பெருவாரியான வாக்குகள் அளித்து வெற்றி பெற செய்த பொதுமக்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சுமதி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் சீதாராமன், ஜெகதீஸ்வரன், அருண் உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு மேல் திருக்காஞ்சி கிராமத்திற்கு உட்பட்ட ஸ்ரீ ராமச்சந்திரன் நகர், ஸ்ரீ குமாரசாமி நகர், ஸ்ரீ மகாலட்சுமி நகர், தனலட்சுமி நகர், சுப்ரீம் நகர், பாலமுருகன் நகர், ஆனந்தா நகர், மகாலட்சுமி நகர் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய பொதுமக்களுக்கு மாங்கல்ய பொருட்கள் அடங்கிய ஜக்கினை பரிசு பொருளாக வழங்கி வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றியை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியோர்கள், ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் மாலை தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது.
வழங்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர். பிரதோஷ வழிபாட்டுக்கான ஏற்பாட்டினை ஏற்றி போற்றியவர்கள் வழுதாவூர் வெங்கடேசன் பொற்கிளை குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலின் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் போகும் வழியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் GH டாக்டர் உதயகுமார் அவர்களின் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு நடராசனார் அறக்கட்டளை சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஏழை மாரியம்மன் ஆலயம் அருகே வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு நடராசனார் அறக்கட்டளை சார்பாக அறக்கட்டளையின் நிறுவனரும் NR காங்கிரஸ் பிரமுகருமான சரவணன் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராசனின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று சென்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நடராசனார் அறக்கட்டளை நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். திருப்பட்டினம் NR காங்கிரஸ் தொகுதி பொதுச் செயலாளர் பிறந்தநாள் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்டம் வழங்கி கொண்டாட்டம். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் NR காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பொதுச் செயலாளர் NG விஜயகுமார் பிறந்தநாள் திருப்பட்டினம் NR காங்கிரஸ் சார்பில் திருப்பட்டினம் NR காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. முன்னதாக NR காங்கிரஸ் திருப்பட்டினம் தொகுதி பொதுச் செயலாளர் NG விஜயகுமார் தூய்மை பணியாளர்களுடன் இணைந்து கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடினார். தொடர்ந்து அவருக்கு பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் திருப்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம், NR காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஆனந்தன் உள்ளிட்ட ஏராளமான NR காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு வேட்டி, புடவை மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள், 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். BNI கோரல் நடத்தும் மாபெரும் சம்மர் ஷாப்பிங் திருவிழா 2026 மே 15 கோலாகலமாக துவங்கப்பட்டது. இதில் டைட்டில் ஸ்பான்சர் கிங் கார்ட் ஸ்டுடியோ நிறுவனர் வெங்கட்ராம் மற்றும் அவரது குடும்பத்தார்கள், மேலும் BNI ஸ்பெஷல் ஈவென்ட் கோஆர்டினேட்டர் ஆனந்த் காந்திராஜ், லீட் ஆபரேஷன் கிறிஸ்டபர் பிரசாந்த், ரீஜனல் அட்மின் லக்ஷ்மி, ஈவென்ட் ஹெட் கல்ஃப் ராஜ் பில்டர்ஸ் சிமோன் ராஜ், தலைவர் பாலசரவணன், முன்னாள் தலைவர் லட்சுமி முருகன் உள்ளிட்டோர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர். இந்த எக்ஸ்போவில் 135க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள், உணவு ஸ்டால்கள், பிளே ஜோன் ஏரியா என அனைத்தும் உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு டைட்டில் ஸ்பான்சராக கிங் கார்ட் ஸ்டுடியோ, கோ-ஸ்பான்சராக கல்ஃப் ராஜ் பில்டர்ஸ், சக்திமா என்டர்பிரைசஸ், புஷ்பா ஜுவல்லர்ஸ், SR கம்யூனிகேஷன்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் G-Mac என்டர்பிரைசஸ், அன்னை மாதா பிரிண்டர்ஸ், ஐஸ்வர்யம் சிப் ஃபண்ட், அக்ஷயா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, KSP பட்டு மாளிகை, ஜெய் குரு ஃபர்னிச்சர், அக்வா டிராப்ஸ் வாட்டர் பியூரிஃபயர். FM பார்ட்னர் சூரியன் FM, பிராண்டிங் பார்ட்னர் யோக்டோ, ஈவென்ட் பார்ட்னர் அர்பன் எக்ஸ்ப்ளோரர், ஃபோட்டோகிராஃபி பார்ட்னர் கீர்த்தி ஃபோட்டோகிராஃபி, ஆப் பார்ட்னர் ரிலேடெக், மெடிக்கல் பார்ட்னர் NMC, ஃப்ரீ வைஃபை, இன்டர்ஜெட். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள்.
புதுச்சேரியில் ஜூன் 1 வீடு வீடாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடக்கம். பொதுமக்கள் சரியாக தகவல்களை கொடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். புதுச்சேரியில் இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஜூலையில் நடைபெறும் என கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி அறிவிப்பு. அமைச்சராக பதவியேற்ற பிறகு ஹெலிகாப்டரில் சொந்த தொகுதிக்கு சென்ற மல்லாடி கிருஷ்ணராவ். மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.